ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். அந்த தேவைகள் நிறைவேறுமா அப்படிங்கிற கேள்விக்குறியோட இருக்கும்ல. நம்மளுடைய பார்வையில் அது சாத்தியமற்றதா இருந்தாலும் தேவனால அது சாத்தியமாகுங்க. விசுவாசிக்கிறீங்களா? நான் வேதத்துல இருந்து சொல்றேனே, பழைய ஏற்பாட்டு காலத்துல செங்கடலுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. சுத்திலும் அடைக்கப்பட்ட நிலைமை. தப்பி போக வழி உண்டா அப்படிங்கிற நேரம் தேவன் வழியை ஏற்படுத்தி கொடுத்தார். அதுக்கு முன்னாடி எகிப்து தேசத்துல ஒரு பக்கம் மரணம் முழுகுது, ஒரு பக்கம் ஜீவனோட இருக்கிறாங்க. வெறும் தண்ணிய திராட்சரசமா மாற்றினாரு. முந்தினதை விட இது அதிக ருசி உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. மரித்து போன லாசரு உயிரோடு எழும்பி வரான். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ சுகமாகறாங்க. இது எல்லாமே அவங்களோட பார்வையில சாத்தியமற்றதா தான் தெரியும். ஆனா தேவன் சாத்தியமாக்கினார்ல. அதே போலதான் இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்கள் சாத்தியமற்றதா தோணலாம். ஆனா தேவன் கிட்ட அந்த காரியம் வரும் பொழுது தேவன் அந்த காரியத்தை சாத்தியமாக்கி நம்மளை நிறைவே ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். சாத்தியம் அற்றது அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே தேவனால் சாத்தியமாகும்.